வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக திரிணாமுல், ஆம் ஆத்மி கட்சிகள் அறிவிப்பு. தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாததால் தனித்து போட்டியிடுவதாக தகவல். கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க உத்தரவு. அவகாசம் கோரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து புறக்கணிப்பு. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு. மசூதியை இடித்த இடத்தில் ராமர் கோயில் கட்டவில்லை. பிரதமரையோ முதல்வரையோ மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் என துரை வைகோ பேட்டி. ஆம்னி பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து துறை சில தினங்களுக்கு முன்னர் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியது. கிளாம்பாக்கத்தில் போதிய இடவசதிகள் இல்லாததால் கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்து கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் போக்குவரத்து துறை சார்பில் இன்று வெளியான அறிவிப்பில் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவை மீறும் பேருந்துகள் மீது மோட்டார் வாகன சட்டம் மற்றும் கிரிமினல் சட்ட நடவடிக்கை பாயும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. மேலும் ஆம்னி பஸ் பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளில் தக்க மாற்றங்களை செய்திட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் வடக்கு மார்க்கமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளும் வழக்கம்போல் கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஆம்னி பேருந்து சங்க தலைவர் கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகளை இயக்க முடியாது என தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக தயாராகாமல் ஆம்னி பேருந்துகளை இயக்கினால் செங்கல்பட்டு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் ஆம்னி பேருந்துகளை நிறுத்த அனுமதிக்கப்பட்டுள்ள வரதராஜபுரம் பேருந்து நிலையம் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் மக்களவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று கட்சியின் தலைவரும் மாநில முதல்வருமான மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி, இந்தியா கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு தொடர்பாக யாரிடமும் எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் பஞ்சாபில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாததால் பஞ்சாபில் உள்ள 13 மக்களவை தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என முதலமைச்சர் பகத் மான் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொடர்பு பொது செயலாளர் ஜெயராம் ரமேஷ், மம்தா பானர்ஜி இல்லாத இந்தியா கூட்டணியை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கம் வகித்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட போவதாக அறிவித்திருப்பது இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கொல்கத்தாவில் கார் விபத்துக்குள்ளானதில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலையில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. கொல்கத்தா சென்று கொண்டிருந்த போது திடீரென கார் விபத்துக்குள்ளானதில் மம்தா பானர்ஜி காயமடைந்தார். மசூதியை இடித்த இடத்தில் ராமர் கோயில் கட்டவில்லை என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, அதிமுகவுக்கு எம்ஜிஆர், பாஜகவுக்கு மோடிதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளது ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்து என தெரிவித்தார். நாட்டின் பிரதமரையோ முதல்வரையோ மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்றும் மோடிதான் இறுதி வரை பிரதமர் என்பது ஆரோக்கியமான கருத்து கிடையாது எனவும் தெரிவித்தார். அதாவது சகோதரர் அண்ணாமலையினுடைய கருத்து ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்து. ஆணவத்தினுடைய யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அதை முடிவெடுக்க வேண்டியவர்கள் மக்கள். அதனால் அப்படி இவர் தான் கடைசி வரைக்கும் இருப்பார், மோடி தான் அவர் இருப்பார், இங்கே இவர் தான் இருப்பாருன்னு சொல்றது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்து கிடையாது. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒன்றிய அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் இத்தகைய போக்கு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதால் இதில் ஒன்றிய அரசு உடனடி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய தொடர் கைது நடவடிக்கைகள் தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பறிப்பதோடு மீனவ மக்களிடையே அச்சத்தையும் நிச்சயமற்ற சூழலையும் உருவாக்கியுள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார்.
இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அறிவித்துள்ளன. குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி ஆளுநர் மாளிகையில் அனைத்து கட்சிகளுக்கும் தேநீர் விருந்து வைக்க உள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கும்படி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு ஆளுநர் மாளிகை அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்துள்ளன. அதன்படி ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியங்களுக்கு எதிராக பேசி வருவதால் ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ளன. பாஜக மற்றும் RSS மூலம் தன்னை பயமுறுத்த முடியாது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை யாத்திரை அஸ்ஸாம் தலைநகர் கவுஹாத்திக்குள் நுழைய முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியினர் தடுப்புகளை உடைத்து முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே யாத்திரையின் போது வன்முறையை தூண்டியதாக ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் வேணுகோபால், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் மீது அஸ்ஸாம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து அஸ்ஸாம் மாநிலம் பார்பேட்டாவில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி வழக்குகள் மூலம் தன்னை பயமுறுத்த முடியாது என தெரிவித்தார். இதற்கிடையே அஸ்ஸாமில் தேசிய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தை மேற்கொள்ளும் காங்கிரஸ் MP ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். வெள்ள பேரிடர் காலத்தில் மற்றவர் உயிரை காப்பாற்றிய மீனவர்கள் அனைவருமே கடவுள்தான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலின் போது வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட 1200 மீனவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நலத்திட்ட உதவிகளையும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மழை பாதிப்பு மீட்பு நடவடிக்கைகளில் அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்ததற்கு மீனவர்களின் பங்கு மிக முக்கியம் என தெரிவித்தார். இன்னொரு உயிரை காப்பாற்றுபவனே உண்மையான இறைவன் என்பதால் வெள்ள பேரிடரில் வேறொரு உயிரை காப்பாற்றிய மீனவர்கள் அனைவருமே இறைவன் தான் என தெரிவித்தார். வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் அரசிடம் கேட்கிற முதல் உதவி உணவோ மருந்தோ கிடையாது. எங்களுக்கு ஒரு படகு வேணும், எங்களை எப்படியாச்சும் இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போய் காப்பாத்தி விடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த நேரத்துல மீனவர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து லாரியிலையும் டிராக்டர்லயும் ஏத்திட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தி இருக்கீங்க. படகோ தைரியமோ துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம். படகு உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு நீந்தி போய் மக்களை காப்பாற்றி இருக்கிற மீனவ நண்பர்கள் நீங்க. நிவாரண பொருட்கள் நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். பால், பிஸ்கட்டு, தண்ணி பாக்கெட்டு, இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம். ஆனா இதை எப்படி மக்கள்கிட்ட சேர்க்கிறது நீங்க தான் அதற்கு முன்னாடி நின்னீங்க. உங்களோட உதவி இல்லாம எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய நிவாரண பொருட்களை கூட நாங்க மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது. அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக 28ஆம் தேதி திமுக, காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மற்றும் தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்க குழு அமைத்து வருகின்றனர். திமுக, அதிமுக மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களின் தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை அறிவித்துள்ளனர். இந்நிலையில் மக்களவை தேர்தலுக்கான பணிகளை திமுக வேகப்படுத்தி வரும் நிலையில் வரும் 28ஆம் தேதி காங்கிரசுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் முதற்கட்டமாக திமுக, காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளது.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து சாலைகளையும் புதுப்பிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் காமராசர் சாலையில் உள்ள தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலகத்தில் அலுவலர்களுக்கு புதிய வாகனங்கள் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு குடிநீர் வாரிய அலுவலர்களுக்காக வழங்கப்பட்ட புதிய வாகனங்களை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் 150 MLD நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உட்பட நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 4 மிகப்பெரிய திட்டங்களை முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் என்றைக்கு இந்த நிறுவனத்தை தொடங்கினாரோ அன்றைய தேதியிலிருந்து தளபதி முதலமைச்சராக ஆகிற வரை தமிழ்நாடு மக்கள் கிட்டத்தட்ட 4,20,00,000 மக்களுக்கு மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது 3 ஆண்டு காலத்தில் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இப்போது 3 கோடி மேலும் 3 கோடி பேருக்கு தண்ணீர் கொடுக்குற பணி இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பல்வேறு திட்டங்கள் பல்வேறு நிலையிலே இருக்கிறது. முடிவாக இப்போது நமது கடல்நீரை குடிநீராகும் திட்டம் விரைவிலே 1 வார காலம் 10 நாட்களிலே அது தொடங்க இருக்கிறோம். தொடர் விடுமுறையை ஒட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குடியரசு தினம், தைப்பூசம், தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இன்று மற்றும் நாளை முதல் சென்னையில் இருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களான கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம் போன்ற இடங்களுக்கும் பெங்களூரில் இருந்து பிற இடங்களுக்கும் 175 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 580 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு சென்னை திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அத்திப்பட்டு புதுநகரில் இயங்கி வரும் சென்னை பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் முன்பு மத்திய அரசு புதிதாக இயற்றியுள்ள ஹிட் அண்ட் ரன் பிசினஸ் சட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி பெட்ரோலியம் டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் ஓட்டுநர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய கவர்மெண்ட் திடீரென்று டிசம்பர் 20ஆம் தேதி ஒரு சட்ட மசோதா கொண்டு வராங்க. வாகன ஓட்டிங்க விபத்து ஏற்பட்டால் 10 வருஷம் சிறை தண்டனை, 7 லட்சம் அபதாரம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 25 அமலுக்கு படுத்தி சட்ட மசோதா வந்துச்சு. இந்த சட்டம் போட்ட உடனே இருக்கிற அத்தனை ஓட்டுநர்களுக்கும் அதிகமாக பயம் வருது. விபத்து என்பது எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. ஒரு சட்டம் போட்டுனா மக்களை உதுற மாதிரி இருக்குன்னா உயிரெடுக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. டிரைவர் விபத்து என்பது மோட்டாரில் விபத்து நடக்காமல் வண்டியை ஓட்ட முடியாது. சரிங்களா? வண்டி விபத்து நடத்தாமல் வண்டியை ஓட்ட முடியாது. ஒரு விபத்து ஏற்பட்டால் அதுக்கு உண்டான சட்டம் நம்ம அது மட்டும் பண்ணோம். 10 வருஷம் சிறை தண்டனை, 7 லட்சம் அபதாரம் கொடுத்தா எனக்கு வயசு 47 வயசு ஆகுது. ஒரு விபத்து ஆகிப்போச்சு, வரவங்க எப்படியோ ஒரு விபத்து ஆகிப்போச்சு. நான் 47 வயசில் உள்ள 10 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்க முடியுமா? என் ஃபேமிலி பாருங்கள், தினம் ஒரு 5 ஃபோன் பண்ணலாம், வீட்டில் எங்கே இருக்கிற ஏதாவது கேட்குறாங்க. இப்படி இந்த சூழ்நிலையில் மத்திய கவர்மெண்ட்டு கடுமையான ஒரு சட்டத்தை போட்டிருக்கு. நாங்கள் மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டை இந்த போராட்டம் பண்ணல. எங்களுடைய தேவைக்காக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் யாரை எகுத்தோ, ஓனர் எகுத்தோ, கம்பெனி எகுத்தோ நாங்கள் பண்ணலை. மத்திய கவர்மெண்ட்டு டிரைவருடைய குறிக்கோளை, இந்த கோரிக்கையை செவிசாய்த்து இன்று ஒரு நாள் டிரைவருங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தனி ஒரு குழு அமைங்க. எல்லாத்துக்கும் குழு அமைக்கிறீங்களா? டிரைவருடைய வாழ்வாதாரம் எப்படி சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, 20 வருஷமாக டிரைவர் வேலை செய்கிறேன், என்னுடைய குழு அமைச்சு என் வீட்டில் செக் பண்ண சொல்லுங்கள், நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து இந்த சட்ட மசோதாவை உடனடியாக சட்டப்பூர்வமாக ரத்து செய்ய வேணும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மற்றும் வாலாஜா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் திருடு போன செல்போன்களை கண்டுபிடித்து தரக்கோரி பொதுமக்கள் காவல் நிலையத்தின் முன் புகார் அளித்தனர். அதன் பேரில் காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி அவர்களின் உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு அவர்களின் மேற்பார்வையில் சுமார் 3.5 லட்சம் மதிப்புள்ள 15 செல்போன்களை கண்டுபிடித்து செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த ஆண்டு பனியின் தாக்கம் தாமதமாக துவங்கியது. ஏரி, சாலை, கீழபூமி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புற்கள் மீது உறைபனி படர்ந்து காணப்பட்டது.
இதனால் அப்பகுதிகளில் 7 டிகிரி வெப்பநிலை செல்சியஸ் பதிவாகியிருந்தது. மேலும் கொடைக்கானலுக்கு விடுமுறையை அனுபவிக்க வந்த சுற்றுலா பயணிகளும் இதனை கண்டு மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 65 வயது மூதாட்டியின் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் 82,000 பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களுடன் தடயங்கள் சேகரிக்கப்பட்டு மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மாதளம்பாடி மதுரா கணேசபுரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, குரு வந்தனம், கணபதி ஹோமம், யாககால பூஜைகளை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழா நிகழ்வு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்து வெற்றி பெற்ற பெண் குழந்தைகளை கௌரவிக்கும் விதத்தில் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா சால்வை அணிவித்து புத்தகங்களை பரிசாக வழங்கி பாராட்டுதல்களை தெரிவித்தார். அதேபோல் வேலூரில் நடைபெற்ற தேசிய பெண் குழந்தைகள் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான குழந்தை திருமணம், பாலியல் சீண்டல் போன்றவைகளை மாணவிகள் மத்தியில் சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நாடகம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. வேளாண் அறிவியல் நிலையம் சோழமாதேவி மூலம் நடப்பு மாதத்திற்கான விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து அனைத்து விவசாயிகளுக்கும் விளக்கி கூறப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட சூனாம்பேடு, அணைக்கட்டு, சித்தாமூர் மற்றும் கூவத்தூர், நீலமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக பனைமரம் ஏற்றி கல் இறக்கி விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. அதன் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் வேல்முருகன் தலைமையில் குழு அமைத்து குற்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் பனைமரங்களில் பானை மற்றும் பாலை குருத்துகளை வெட்டி நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் கல் இறக்குபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுராந்தகம் துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை சார்பில் குழந்தைகளுடன் வரும் பக்தர்களின் குழந்தைகளுக்கு கைப்பட்டை அணிவித்து காணாமல் போனால் கண்டுபிடிக்கும் முறையை காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் துவக்கி வைத்தார். மேலும் பெண்கள் குழந்தைகளுக்காக பெண் காவலர்கள் மட்டுமே இயக்கும் தோழி வாகன ரோந்தையும் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நவீன கேமராக்களுடன் கூடிய LED திரை கண்காணிப்பு மையங்களில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகாதார பணியாளர்கள் இல்லாததால் செப்டிக் டேங்க் உடைந்து கழிவுநீர் தொடர்ந்து வெளியேறி வருகிறது. நோயாளிகள் பிரிவு உள்ள பகுதிகளில் கழிவுநீர் வெளியேறி வரும் நிலையில் அந்த கழிவுநீரின் மீதே பொதுமக்கள் நடந்து செல்லும் அவலமும் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் வேதனை தெரிவித்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம், அரசும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தென்காசியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி தென்காசியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த சைக்கிள் பேரணியை வருவாய் அலுவலர் பத்மாவதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியின் போது வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து துண்டு பிரசுரங்கள் பொதுமக்கள் மத்தியில் விநியோகம் செய்யப்பட்டது. அதேபோல் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கரூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் தலைமையேற்று கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று அண்ணா சிலை அருகே நிறைவுற்றது. இந்த பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பது நமது உரிமை, வாக்களிப்பதே சிறந்தது, நிச்சயம் வாக்களிப்பேன் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் முழக்கமிட்டும் சென்றனர்.
10 ஆண்டுகளாக தென்னிந்தியா முழுவதும் மக்களுக்கு பல காப்பீட்டு சேவையை வழங்கி வரும் விசா இன்சூரன்ஸ் புரோக்கிங் சர்வீஸ் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள குணா காம்ப்ளெக்ஸில் நடைபெற்றது. இதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஆனந்த் ராய் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். விசா இன்சூரன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம மோர் தென் டிகேட், அதாவது 10 வருஷத்துக்கு மேல நம்ம இந்த இன்சூரன்ஸ் கன்சல்டன்சி பிஸ்னஸில் இருக்கோம், புரோக்கிங் சர்வீசஸில். ஸோ நம்மளோட நம்மளோட மேஜர் இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 5 lakhs + கஸ்டமர்ஸ் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்மள்கிட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் நம்ம மேஜர் சிட்டிஸில் எல்லாமே நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது சவுத் இந்தியா ஃபுல்லாக. இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து 10 வருஷத்தில் இப்போ நம்ம ஹெட் ஆஃபீஸை நம்ம புதுசாக பெரிய ஆஃபீஸாக, ஏன்னா நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய ஆஃபீஸ் தேவைப்பட்டது, நம்ம பெரிய ஆஃபீஸ்க்கு அப்புறம் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் தேனாம்பேட்டையில். இது வந்து எங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் 1 year 2 year, 10 வருஷமாக தொடர்ந்து நம்ம பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 10 கஸ்டமர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற கஸ்டமர் நம்ம ஒரு பேஸ் ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாநில அளவிலான 2வது சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் 8, 10, 12, 16 வயது என 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவும் 6 சுற்றுகளில் மாணவ மாணவிகள் விளையாடினர். ஒவ்வொரு பிரிவின் கீழும் முதல் 15 சாம்பியன்கள் தேர்வு செய்யப்பட்டு கோப்பைகள் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இதில் இந்தியாவின் 80வது கிராண்ட் மாஸ்டர் விக்னேஷ் மற்றும் NR மவுண்ட் செஸ் அகாடமியின் நிறுவனர் ரவிச்சந்திரன், காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை செயலர் அலுவலர் துவாரகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை வியாசர்பாடி காமாட்சி தெருவில் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படும் உடற்பயிற்சி கூடம் மற்றும் உள் விளையாட்டு அரங்கம் கட்டிடத்திற்கு MP கலாநிதி வீராசாமி அடிக்கல் நாட்டினார். இதில் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, கவுன்சிலர்கள் சொக்கலிங்கம், சுசீலா ராஜா உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் காலடிப்பேட்டையில் உள்ள கன்னியா குருகுலம் உயர்நிலை பள்ளி ஸ்மார்ட் கிளாஸ் திட்ட பணிக்காக 1.5 கோடி மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் MP கலாநிதி வீராசாமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டினார். அப்போது திருவொற்றியூர் விம்கோ நகரில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு மேல்நிலை பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள் அமைத்து தருமாறு கலாநிதி வீராசாமியிடம் மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர். 18ஆம் ஆண்டு தொடக்க விழா, GRT ஆக்ரோஸ் ஃபார்மர்ஸ் லோகோ வெளியீட்டு விழா என கிங் மேக்கர்ஸின் நிறுவனத்தின் முப்பெரும் விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஃபைரா ஹென்றி, அப்துல் கலாம், அரசியல் ஆலோசகர் விஞ்ஞானி பொன்ராஜ், உயர்நீதிமன்ற நீதிபதி SK கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கிங் மேக்கர்ஸ் நிறுவனர் ராஜசேகர், பசுமை குடில் விவசாய முறையை இந்தியாவில் வெற்றிகரமாக செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எங்களுடைய கம்பெனியில் இதுவரைக்கும் பண்ண சாதனைகள் என்னன்னா, இந்த 17 ஆண்டுகளில் 96,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் வச்சிருக்கோம். அதை தாண்டி கடந்த 5 ஆண்டுகளில் இயற்கையான முறையில் விவசாயங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு 3000 பேருக்கு ஃபார்ம்லேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3000 பேரில் சில பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க, சில பேர் மரம் வச்சு வளர்த்துருக்காங்க, சில பேர் பயிர் பண்ணியிருக்காங்க, சில பேர் எம்டிஆர் லேண்டை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எம்டிஆர் வச்சுருக்கவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய ஒப்பீனியன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நவீன விவசாயம். நவீன விவசாயம்னா என்னன்னா, அதுதான் இந்த 18வது ஆண்டுல புதுசா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போறோம். நவீன விவசாயம்னா என்னன்னா, உலக நாடுகள்ல உக்ரைன், இஸ்ரேல், நெதர்லாந்து, ஐரோப்பிய கண்ட்ரிகள்ல இந்த மாதிரி விவசாயம் பண்றாங்க. இயற்கையான சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ள கண்ட்ரிலேயே இந்த விவசாயம் பெரிய சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த விவசாய முறைய 365 நாளும் இயற்கை சீற்றம் இல்லாம நல்ல சீதோசனில் இருக்க இந்தியால இந்த விவசாயத்தை கையில இந்த 18வது ஆண்டு நாங்க கையில எடுத்துக்கிறோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 5835 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை
40 ரூபாய் உயர்ந்து 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 76,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனாவை விட கொடூரமான டிசீஸ் எக்ஸ் என்ற நோய் பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் பெட்ரோஸ் கேப்ரியல் அதானோம் கேப்ரேயஸ் அளித்த பேட்டியில், உலக சுகாதார நிறுவனம் தற்போது தொற்று நோய் தடுப்புக்கான நிதி திட்டத்தை தொடங்கியுள்ளதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் உள்நாட்டு தடுப்பூசி தயாரிக்க நிதியுதவி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். தற்போது டிசீஸ் எக்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள வைரஸ் நோய் பரவி வருவதாகவும், இது கொரோனாவை விட கொடூரமானது என்பதால் இந்த நோயை எதிர்கொள்ள உலக நாடுகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். கொரோனாவை விட கொடூரமான டிசீஸ் எக்ஸ் என்ற நோய் பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் பெட்ரோஸ் கேப்ரியல் அதானோம் கேப்ரேயஸ் அளித்த பேட்டியில், உலக சுகாதார நிறுவனம் தற்போது தொற்று நோய் தடுப்புக்கான நிதி திட்டத்தை தொடங்கியுள்ளதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் உள்நாட்டு தடுப்பூசி தயாரிக்க நிதியுதவி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். தற்போது டிசீஸ் எக்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள வைரஸ் நோய் பரவி வருவதாகவும், இது கொரோனாவை விட கொடூரமானது என்பதால் இந்த நோயை எதிர்கொள்ள உலக நாடுகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஏறு தழுவுதல் அரங்கத்தை கட்டியவர் ஸ்டாலின் என்ற பெருமை வரலாற்றில் இடம்பெறும் என நெகிழ்ச்சி. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து புறக்கணிப்பு. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக 28ஆம் தேதி திமுக, காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல். ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அமித்ஷாவிற்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். மசூதியை இடித்த இடத்தில் ராமர் கோவில் கட்டவில்லை. பிரதமரையோ முதல்வரையோ மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்று துரை வைகோ பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.